அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது 63 நாயன்மார்களில் ஒருவரான சிறுத்தொண்ட நாயனார் அவர்களின் வரலாறாகும். இவர் பண்டைய சோழ நாட்டில் காவிரியால் வளம் கொழிக்கும் திருச்செங்காட்டங்குடி என்ற ஊரில் மருத்துவ தொழில் புரியும் மரபான மாமாத்திரர் என்ற குலத்தில் பரஞ்சோதியாராக பிறந்தார். சிறுத்தொண்ட நாயனாரின் இயற்பெயர் பரஞ்சோதியார் ஆகும். நரசிம்ம பல்லவரிடம் படைத்தளபதியாக பணியாற்றியவர். இவர் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் மற்றும் போர் செய்வதில் வல்லவராக திகழ்ந்தார். வேதங்கள், வடமொழி நூல்கள் ஆகியவற்றிலும் வல்லவராக விளங்கினார். எண்ணற்ற போர்களில் மன்னனுக்கு ஈடில்லா மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்தார். இவ்வாறு வீரமிக்கவராய் வாழ்ந்த பரஞ்சோதியார் பக்தி மிக்கவராகவும் இருந்தார். எந்த நேரமும் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பார். அதை போலவே சிவனடியார்களிடத்தும் பெரு மதிப்பு வைத்து அடியார் தொண்டிலும் சிறந்தவராக விளங்கினார். படைத்தளபதியாக விளங்கிய இவர் வாதாபியில் பெரும் படைப்பலம் கொண்ட இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்து அங்கிருந்து பொன்னும் மணிகளும் நிதி குவியலையும் ஏராளமான யானைகள், குதிரைகள் ஆகியவற்றையும் கவர்ந்து வந்தார். ஆனால் பரஞ்சோதியாருடைய மனம் மேலும் போரில் ஈடுபட விரும்பவில்லை. மன்னரும் போர் வெற்றியை நினைத்து பெரிதும் மகிழ்ந்து பரஞ்சோதியாரை அமைச்சர்கள் முன் புகழ்ந்து பேசினார். அது கேட்ட அமைச்சர்களில் ஒருவர் பரஞ்சோதியாரின் சிவபக்தியையும் அவர் சிவனடியார்களுக்கு செய்து வரும் தொண்டினையும் மன்னவருக்கு எடுத்து கூறினார். அது கேட்ட மன்னவர் பரஞ்சோதியாரை வணங்கி, நீங்கள் செய்து வந்த சிவத்தொண்டை அறியாது உங்களை போர் முனையில் விட்டேன், இதனை பொறுத்தருள வேண்டும் என்று கூறி நிறைய பொன்னும் பொருட்களையும் கொடுத்து உங்கள் ஊருக்கு சென்று சிவத்தொண்டை தொடர்ந்து செய்யுங்கள் என விடை கொடுத்து அனுப்பினார். பரஞ்சோதியாரும் மன்னவனிடம் விடைபெற்று விநாயகரை வழிபட்டு பேறு பெற்ற ஊரான திருச்செங்காட்டங்குடி வந்து அருள்மிகு கணபதீஸ்வரரை வழிபட்டு முன்பு செய்தபடியே திருத்தொண்டு செய்து வந்தார். அந்த நாளில் குற்றமற்ற குடியில் பிறந்த வெண்காட்டு நங்கை என்ற பெண்ணை மணந்து தூய இல்லறம் துவங்கினார். தனது இல்லத்தில் தினமும் சிவனடியாரை அழைத்து வந்து முதலில் சாப்பிட வைத்த பின் தான் உண்ணும் வழக்கத்தை கொண்டு வாழ்ந்து வந்தார். அறுசுவையுடன் நெய், பால், தயிர், கனி வகைகளுடன் திரு அமுது கொடுத்து வந்ததால் சிவ அன்பர்கள் அதனை உண்டு மிக மகிழ்ச்சி அடைந்தனர். அடியவர்களை கண்டால் மிக பணிந்து தன்னை மிகச் சிறியவராய் தாழ்த்தி கொண்டு அவர் முன் நிற்பார். அதனால் இவரை சிறு தொண்டர் என்று மக்கள் அழைத்து வந்தனர். இந்த நாளில் 6 சேர் செஞ்சடை வேதியரான சிவபெருமான் அருளாலே சிறு தொண்டருக்கு சீராளன் என்னும் மகன் திரு அவதாரம் செய்தார். திரு செங்காட்டங்குடியே விழா கோலம் பூண்டது. மங்கள இசை முழங்கியது. சிறு தொண்டர் சிவனடியார்களுக்கு நிதியளித்து பெருமகிழ்ச்சி பொங்க ஆடி விழாவை சிறப்பாக நடத்தினார். சீராளனுக்கு 3 ஆண்டுகள் நிறைவடைந்தவுடன் தலைமுடி நீக்கும் மங்கள விழா செய்து கல்வி பயில பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். அந்த நாளில் திருஞான சம்பந்தர் சிறு செங்காட்டங்குடி வருவதை அறிந்த சிறு தொண்டர் மிக மகிழ்ந்து அவரை வரவேற்று தனது இல்லத்திற்கு அழைத்து திரு அமுது செய்வித்தார். இந்த நிலையில் சிறு தொண்ட நாயனாரின் பக்தியையும் தொண்டின் சிறப்பையும் உலகறிய செய்ய திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமான். ஒரு நாள் சிவனடியார்கள் ஒருவரும் அமுதுண்ண வராததால் சிறு தொண்டரும் அவர் மனைவியும் கவலையோடு காத்திருந்தார்கள். ஒருவரும் வராததால் சிறு தொண்டர், நான் போய் சிவனடியார்களை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி கிளம்பினார். அந்த சமயம் ஈசனே கருஞ்சட்டை அணிந்து இடக்கையில் சூலம் ஏந்தி பைரவ அடியார் வடிவமேந்தி திருச்செங்காட்டங்குடி ஊருக்கு வந்தார். சிறு தொண்டர் வீட்டின் முன் நின்று அடியார்களுக்கு அமிதிடும் சிறு தொண்டர் இருக்கிறாரா, அவரை காண வேண்டி வந்துள்ளேன் என்றார். அதை கேட்ட சந்தனத்தார் என்ற வீட்டு வேலையால் அடியாரை வணங்கி, சிறு தொண்டர் சிவனடியாரை அழைத்து வர சென்றுள்ளார், தாங்கள் வீட்டின் உள்ளே வந்து அமருங்கள் என்று கூறினார். அதை கேட்ட சிவபெருமான், யாம் உத்தரா அதாவது வடக்கு பகுதியிலிருந்து சிறு தொண்டரை காணவே வந்தோம். பெண்கள் தனித்து இருக்கும் வீட்டில் யாம் புக மாட்டோம். எனவே திரு கணபதீஸ்வரம் கோயிலில் உள்ள ஆத்தி மரத்தின் கீழ் இருப்போம் என்பதை சிறு தொண்டர் வந்தால் சொல்லுங்கள் என்று கூறி திருக்கோயில் சென்று ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார். அடியார்களை தேடிச் சென்ற சிறு தொண்டர் எங்கு தேடியும் ஒரு அடியவரையும் காணவில்லை என்று மனைவியிடம் சொல்லி வருந்தினார். மனைவியார் பைரவ அடியார் வந்ததை தன் கணவரிடத்து கூறினார். அதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவராய் வேகமாய் சென்று ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருந்த அடியாரை கண்டு அவர்தம் திருவடிகளை பணிந்து நின்றார். பணிந்து நின்ற அடியாரை நோக்கி பைரவ அடியார், நீர்தான் சிறு தொண்டரா என வினவினார்.
சிறு தொண்டர் முகம் மலர, உலகில் எதற்கும் எத்தகைய தகுதியும் இல்லாத இந்த சிறியவனை அன்பர்கள் இந்த பெயரால் அழைப்பதுன்று என்று பணிவுடன் கூறினார். பின் அடியேன் செய்த தவத்தால் இன்று உங்களை கண்டேன். தயவு செய்து அடியேன் வீட்டில் எழுந்தருளி அமுதுண்ணல் செய்ய வேண்டும் என வேண்டினார். அது கேட்ட பைரவடியார், சிறு தொண்டரே, உம்மை காணும் ஆவலில்தான் நான் இங்கு வந்தோம். எமக்கு உணவளிக்க உம்மால் இயலாது என்று கூறினார். சுவாமி, உங்களுக்கு என்ன உணவு வேண்டுமோ அதை அடியேன் விரைந்து அமுது செய்து படைக்கிறேன். தேவரூர் அருள் செய்ய வேண்டும் என்று பணிந்தார். பைரவ பெருமானும், என் அம்புக்குரிய தொண்டவரே, நாமும் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் உண்போம். அதுவும் பசுவை கொன்றுதான் உண்போம். அந்த நாளும் இன்றுதான். ஆனால் எமக்கு அமுதளிக்க உம்மால் முடியாது ஐயா என்றார். அது கேட்ட பரஞ்சோதியார், சுவாமி, சிவபெருமான் அருளால் அனைத்து செல்வங்களும் ஆடுகள் மாடுகள் என வகையான நிறைகள் குறைவில்லாது இருக்கின்றது. உமக்கு அமுதாகும் பசு எது என தெரிவித்தால் அடியேன் விரைந்து சென்று சமைத்து காலம் தவறாமல் அமுது படைப்பேன் ஐயனே என்றார். பசுவென்றால் நீர் எண்ணுவது போல் விலங்கினத்தை பற்றி நாம் கூறவில்லை. யாம் குறிப்பிடுவது நரப்பசு. அதுவும் 5 வயது மிகாமல் இருக்க வேண்டும். அங்கத்தில் ஊனம் எதுவும் இல்லாதிருத்தல் வேண்டும். ஒற்றைக்கு ஒரே பிள்ளையாக தாயார் பிடிக்க தந்தை அறிந்து எந்த பிழையுமின்றி சமைத்த கரியினை மட்டுமே நாம் உண்போம் என கூறிய பைரவரை பணிந்து, சுவாமி, அமுது செய்வதானால் அதுவும் எனக்கு கஷ்டமல்ல என்று திருவடியை வணங்கி வீடு வந்தார். கணவர் வருகையை கண்ட திருவெண்காட்டு நங்கை, அடியார் விரும்பும் அமுது யாது என வினவினார். சிறு தொண்ட நாயனாரும் பைரவ அடியார் திரு அமுது செய்யும் முறை பற்றி விளக்கி கூறினார். திருவெண்காட்டு நங்கையாரும், அவ்வாறு அமுது செய்விப்போம். அப்படி 5 வயது பிள்ளையை யாரிடம் பெறுவது என்று கேட்டார். சிறு தொண்டர் மணையாளின் முகம் நோக்கி, எவ்வளவு பொன் பொருள் கொட்டி கொடுத்தாலும் பெற்ற பிள்ளையை யாரும் தரமாட்டார்கள். அப்படியே தந்தாலும் தம் பிள்ளையை தாமே அறியும் பெற்றோர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆகவே நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பாக்கியம் தொண்டு வழுவாது அடியார் பசி தீர நம் மகனை கரியமுது செய்விப்போம் என்பதை கேட்ட திருவெண்காட்டு நங்கையாரும் மனமகிழ்ந்து ஒப்புக்கொண்டார். பிள்ளையை அழைத்து வந்து நீராட்டி தாய் பிடித்து கொள்ள சிறு தொண்டர் நாயனார் தலையறிந்து உறுப்புகளையும் அறிந்து தர திருவெண்காட்டு நங்கை அதனை பெற்று தலை மாமிசம் உணவுக்கு ஆகாது என அதனை மட்டும் ஒதுக்கி மற்றவற்றை பக்குவமாக சமைத்து தனது கணவருக்கு தெரிவித்தார். சிறு தொண்ட நாயனார் பைரவ அடியாரை சென்று அழைத்து வந்தார். இல்லத்திற்கு வந்திருந்த பைரவ அடியாரின் பாதங்களை தூய நீரினால் கழுவினார்கள். மணையாளுடன் அடியாரை வணங்கி தேவரீர் திரு அமுது செய்ய வேண்டும் என்று பணிந்தார். பைரவ அடியார் அமர்ந்தார். யாம் கூறியது போல் எல்லா பாகங்களும் சமைத்து வந்துவிட்டனவா என்று கேட்டார். நங்கையார், தலைக்கறி அடியாருக்கு ஆகாது என்று எண்ணி அதை தவிர்த்து விட்டோம் என்றார். யாம் அதையும் விரும்பி உண்போம் என்று பைரவ அடியார் கூறியதை கேட்ட சிறு தொண்ட நாயனாரும் அவர்தம் மனையாலும் செய்வதறியாது திகைத்து நிற்கும்போது திருவெண்காடு நங்கையருக்கு உதவியாக இருந்த சந்தனத்தாதியார், அடியார் கேட்டால் என்ன செய்வது என்று அடியேன் தலைக்கறியையும் சமைத்து விட்டேன் அம்மா என்று தலைக்கறியையும் எடுத்து வந்தார். அதனை கண்டதும் சிறு தொண்ட நாயனார் முகம் மலர்ந்தார். அடியாருக்கு அமுது படைப்பதில் எந்தவித குறையும் இல்லை என்று மகிழ்ந்த திருவெண்காடு நங்கையார் தலைக்கறியை பரிமாறினார். அதன்பின் பைரவ அடியார், யாம் தனித்து உண்ணமாட்டோம், சிவனடியார் யாராவது இருந்தால் அழைத்து வாரும் என்றார். வெளியில் சென்று தேடிய சிறு தொண்ட நாயனார் அங்கனம் யாரும் இல்லை என்று சொல்லவே, திருவெண்ணீர் அணிந்திருக்கும் நீரும் அடியாரே, நீரும் என்னுடன் அமுது உட்கொள்ள வேண்டும் என்றார். அடியார் திருவமுது செய்யும் பொருட்டு அடியேன் உணவருந்துகிறேன் என்று அமர்ந்து உணவருந்த ஆரம்பித்தார். அது கண்ட பைரவ அடியார், அதற்குள் என்ன அவசரம்? 6 மாதம் உண்ணாமல் இருக்கும் நானே காத்திருக்கிறேன். உமக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் அல்லவா, அவனையும் அழை, அவனும் நம்முடன் திருவமுது செய்யட்டும் என்றார். அது கேட்டு சிறுதண்ட நாயனார் கண் கலங்கி, சுவாமி, மைந்தன் இப்போது நமக்கு உதவான் என்றார். உமது மைந்தனும் வந்தால்தான் நாம் அமுது உண்பேன் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். சிறுதொண்ட நாயனார் சிவபெருமானை மனதில் எண்ணியபடியே அடியாரின் கட்டளைக்கு கட்டுப்பட்ட அந்த இருவரும் வெளியே சென்று, மகனே சீராளா, நாம் உய்ய சிவனடியார் உடனமர்ந்து திருவமுது செய்யவிக்க அழைக்கிறார், கண்ணே வா என்று அழைத்தனர். என்ன ஆச்சரியம்! குழந்தை சீராளன் பாடசாலையில் இருந்து ஓடி வரும் குழந்தை போல துள்ளி குதித்து ஓடி வந்தான். புதல்வனை வாரி கையில் எடுத்து சிவனடியார் அமுதுண்ண பெற்றோம் என இருவரும் மகிழ்ந்தனர்.
புதல்வனை அழைத்து கொண்டு அமுது செய்வதற்கு வீட்டுக்குள் சென்ற சிறுத்தொண்ட நாயனார் அங்கே பைரவ அடியாரை காணாது மனம் விதும்பி, ஐயோ, அடியார்க்கு அமுது செய்விக்க முடியாது போனேனே என்று கலங்கினார். அப்போது சிவபெருமான் உமையம்மை மற்றும் முருகப்பெருமானான் சோமாஸ்கந்த மூர்த்தியாக காட்சியளித்தார். சிறுத்தொண்ட நாயனார் தம் குடும்பத்தோடு தரையில் வீழ்ந்து வணங்கினார். உமது தொண்டின் திறம் கண்டு நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம் என்ற சிவபெருமான் சிறுத்தொண்டர், மனைவியார், மகனார், தாதியார் நால்வரையும் திருக்கையிலையில் தம் பதத்தில் என்றும் நிலைத்திருக்க திருவருள் புரிந்தார். சிவ தொண்டு பல புரிந்த சிறுத்தொண்ட நாயனார் குருபூஜை சித்திர மாதம் பரணி நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் செய்ததும் முக்தியடைந்த தலமுமான நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்செங்காட்டங்குடியில் உள்ள அருள்மிகு உத்திராபதீஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பான முறையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. கோயிலின் உட்பிரகாரத்தில் சிறு தொண்டர், அவரது மனைவி திருவெண்காட்டு நங்கை, மகன் சீராள தேவர், அவரது வீட்டு பணியால் சந்தன நங்கை ஆகியோர் மூல திருமேனிகளையும் தரிசிக்கலாம். சிறு தொண்டர் பல்லவ மன்னனின் படை தளபதியாக வாதாபி சென்று சாளுக்கியரோடு போர் செய்து வெற்றி வாகை சூடி வந்தபோது உடன் கொண்டு வந்த வாதாபி விநாயகரை இந்த கோயிலில்தான் பிரதிஷ்டை செய்துள்ளார். மேலும் அனைத்து சிவ ஆலயங்களிலும் சித்திரை மாத பரணி நட்சத்திரத்தன்று இவரது குருபூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. திருச்செங்காட்டங்குடி என்ற ஊர் தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில், அதாவது தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை சன்னாநல்லூர் வழி திருப்புகலூர் அதை அடைந்து அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்கின்றது. தொண்டர் வரலாற்றின் கருத்து: இந்த உலகத்திலே உள்ள துன்பத்திலேயே மிகப்பெரிய துன்பம் எதுவென்றால் அது பெற்ற மகனை இழப்பதுதான். அப்படிப்பட்ட துன்பத்தை அடைந்தாலும் சிவனடியாருக்கு வேண்டியதை செய்யும் சிறு தொண்டரின் உறுதி நினைத்து பார்க்க முடியாதது. அருள் தருவதற்காக பெருமாள் கொள்ளும் கோலம் அன்பர் நிலைக்கு பொருந்தியதாக இருக்கும். சிறு தொண்டர், வெண்காட்டு நங்கை, சீராளர் என்போருக்கு அருள் புரிய கொண்ட கோலம் சோமாஸ்கந்த மூர்த்தியாகும். சந்தனத்தாதியாருக்கும் திருவிருப்பேறு அருளியது சிறப்பானதாகும். மேலும் சிவனடியார்களுக்கு சோதனைகள் எல்லாம் வரப்பிரசாதமாகவே நிறைவு பெறும். சிறு தொண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.